காகமும் குயிலும். ஒரு பசுமையான காட்டில் ஒரு கருப்பு நிற காகமும் ஒரு இனிய குரல் கொண்ட குயிலும் அருகருகே வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் குயில் அழகாகப் பாடிக்கொண்டிருந்தது. அதைக் கேட்ட காகம் சிரித்துக்கொண்டே சொன்னது, "உன் குரல் நல்லா இருக்கலாம், ஆனா பாரு, என் நிறம் எவ்ளோ ஸ்ட்ராங்." குயில் பதிலளித்தது, "நிறம் முக்கியமில்லை காக்கா, என் குரல் தான் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துது." அதைக் கேட்ட காகம் கோபப்பட்டு சொன்னது, "கருப்பு நிறம் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே அழகாக இருக்க முடியாது." குயிலும் விடாமல், "இனிய குரல் இல்லாமல் அழகு என்ன பயன்?" இப்படி இருவரும் நிறத்திற்காகவும் குரலுக்காகவும் சண்டை போடத் தொடங்கினார்கள். அப்போது அருகிலிருந்த ஒரு மூதாட்டி மரம் மெதுவாக சொன்னது, "காக்கா, உன் நிறம் உனக்கு பாதுகாப்பு தருகிறது. குயிலே, உன் குரல் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகிறது. நிறமும் குரலும் இரண்டும் வேறுபட்ட வரங்கள். ஒன்றை ஒன்று குறைத்து பேசாதீர்கள்." அந்த வார்த்தைகள் காகத்துக்கும் குயிலுக்கும் மனதில் பட்டது. காகம் தலை குனிந்து சொன்னது, "என் நிறத்தை பார்த்து பெருமைப்பட்டேன், ஆனால் மற்றவர்களை இழிவுபடுத்தக்கூடாது." குயிலும் மெதுவாக சொன்னது, "என் குரலால் மகிழ்ச்சி தருகிறேன், ஆனால் அதை அகங்காரமாக மாற்றக்கூடாது." அன்று முதல் காகமும் குயிலும் சண்டை போடவில்லை. காகம் தன் வேலையை செய்தது, குயில் தன் பாடலை பாடியது. காடு அமைதியாகவும் அழகாகவும் மாறியது. நீதி: ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அழகு உண்டு. அதை வைத்து மற்றவர்களை குறைத்து பேசக்கூடாது.